மக்களே, வெற்றிகரமாக கும்பக்கரை ஜோனுக்குள்ளே காலடி எடுத்து வச்சிட்டோம். நம்ம கொடைக்கானல் பக்கத்தில் அங்கே இருக்குது. கொடைக்கானல் கீழேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டரில் கும்பக்கரை ஃபால்ஸ் இருக்குது. பரவாயில்ல, உள்ளே வந்தோடனே அந்த பேர்ட்ஸ் சவுண்ட்லாம் சூப்பராக கேட்குது. ரெண்டு சைடும் நல்லா செடியாக இருக்குங்க. அதுவும் அந்த மாதிரி ஒரு சில செடியில் பூலாம் பூத்துருக்கு. நல்லா பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த நடந்து போகிற பார்க்குமே சூப்பராக இருக்குங்க. நல்லா க்ரீனிஷாக நல்லா நிழலாகவும் இருக்குது. அந்தளவுக்கு வெயிலுமே தெரியல. அந்த சில்னஸ்ஸு ஃபீல் பண்ண முடியுது. அப்படி இன்னும் ஒன்று கொஞ்சம் மேடு மாதிரி இருக்க மாதிரி இருக்குதுங்க. உள்ளே ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு. அவங்களே சைட் சீயிங் அந்த வேன் வச்சுருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. அது இங்கேருந்து உள்ளே அங்கே உள்ளே போய் இறக்கி விட்ருவாங்க ஃபால்ஸ்கிட்டே. ஆனால் நம்ம வந்து நேரம் க்ளோசிங் டைம்ன்றனால வேனையே காணாங்க. ஸோ நம்ம வாக்கிங்கில் தான் போயிட்டுருக்கோம். போயிடலாம் பார்க்க. ஏன்னா நம்ம வந்த நேரத்துக்கு யாரையுமே ஆளையே காணாங்க. இங்கே ஒரு போர்டு இருக்குது, தமிழ்நாடு வனத்துறை. மனிதன் நினைத்தால் பல மரங்களை பாதுகாக்கலாம். ஸோ எல்லோரும் ஆளுக்கு ஒரு மரம் விதைங்க, பாதுகாருங்க. இவ்வளோ நேரம் ரொம்ப அப்படியே சுற்றி செடியாக இருட்டாக இருந்துச்சா, சிங்கனுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வர மாதிரி இருக்கா, பிரைட்டாக இருக்குங்க. இந்த இடமும் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த வெயில் இந்த செடியில் பட்டு மேலே க்ரீனிஷாக இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியுதுங்க. இங்கே ஒரு மூலிகை வனம் வேறு ஒன்று வச்சுருக்காங்க. பட் ஆனால் க்ளோஸில் தான் இருக்குது. உள்ளே அலோ கிடையாது போல். இப்போதைக்கு முன்னாடி எதுவும் ஓப்பனில் இருந்திருக்கும் போலங்க. அதுங்க அப்படியே ஒரு மாதிரி வெயிலில் எப்படி அடிக்குது. இந்த ஈவினிங் டைம் வெயில்னாலே செம்மையாக இருக்குங்க. மூலிகை வனம் தாண்டிட்டாலே கொஞ்சம் அந்த அருவி சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ கேட்கும் ஓரளவுக்கு இந்த மாதிரி ட்ராவல் மற்றும் பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூலிகை வனம் வந்துட்டாலே நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த ஒரு பேம்போ செட் ஒர்க் இருக்கும். நீங்கள் நடந்து வந்து ஏதாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும்னா இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்து அங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இங்கே வந்து ஜென்ட்ஸ் லேடிஸ் 2 பேர்த்துக்கும் ஃப்ரீ தானாங்க. கொஞ்சம் நீட்டாக தாங்க இருந்துச்சு ரெஸ்ட் ரூம், ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நம்ம அப்படியே ரைட் சைடு போதுங்க ஃபால்ஸுக்கு. வாங்க அப்படியே போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுவோம். அழகாக ஒரு கோயில் வேறு ஒன்று இருக்குங்க. அப்படியே இந்த படியில் இறங்கி கீழே போவோம். அப்படியே வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். நம்ம அப்படியே இந்த படியில் இறங்கி கீழே போவோம். சுற்றுச்சூழல் மேம்பாட்டுத்துறை மோட்டார் அறை இருக்குங்க. அப்படியே கீழே இறங்கி போவோம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரே அந்த பாறையான தரைதளத்துக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக. ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பாலம் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு க்ரௌடும் இல்லைங்க. அவ்வளோக்கு இங்கே சும்மா உட்காந்துட்டு வைப் பண்ணணும், சில் பண்ணணும்னா இங்கே வந்து உட்காந்துக்கலாம். ஐயா உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துக்கலாம். நல்லா இருக்குது இந்த சவுண்டு, தண்ணி போகிறது. ஆனால் இது கிடையாது ஃபால்ஸ் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கணும். ஃபோனில் ஃபோட்டோவில் வர மாதிரி இருக்குது, நேரில் வர விடா. சரி, அப்படியே ஃபால்ஸ் கிட்டே போவோங்க. கீழே போய் பார்ப்போம். அப்படியே அந்த பக்கம் அப்படியே நடந்து உள்ளே போயிடலாம் போல் இருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல. அப்படியே ஃபால்ஸ் போவோம். ஃபஸ்ட்டு இந்த கம்பிக்கு நடுவில் தான் போகணும். இங்கே தான் அருவியே இந்த ஒரு வியூ பார்க்குறோம், நல்லா இருந்துச்சு. நாங்கள்டா அங்கே நல்லா அருவி தான். ஆனால் கொஞ்சம் கேர்ள்ஸ்லாம் லேடிஸும் இருக்காங்க நினைக்கிறேன். இருந்தால் கட் பண்ணிடுறேன். அருவியை ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டோங்க. அப்படியே பார்த்துட்டு வீடியோ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
ஆத்தாடி நல்லா மீன் அடிக்கிறானா அது இது பார்த்தது அடிதான் இல்லை எப்படி இங்கே மீன் நிற்கிறதோ அந்த வலையில மாட்டிக்கிச்சா இல்லை இந்த வலைய வழியாக போகல மீன் ஆனால் எந்த அருவிலையும் இப்படிலாம் மீன் கடிச்சு நான் பார்த்ததே இல்லைங்க. அந்த அளவுக்கு இந்த குட்டி குட்டி மீன்லாம் காலை வந்து கிடைக்கும் போது அது ஒரு செம்மையாக வெளியே காசு கொடுத்து போய் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. இங்கே சும்மாவே அவ்வளோ மீன் கிடக்குது. காலை வச்சாலே ஒரு 10-20 மீன் வந்து காலை கடிக்க வந்துருங்க, குட்டி குட்டி மீனாக. தண்ணி அப்படியே கீழே இறங்கி போகிறது நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அது பேர் நல்லா ஒயிட்டாக அங்கே. ஆனால் ரெஸ்ட்ரிக்டர்னு போட்டிருக்காங்க, 2 பேர் குளிச்சுட்டாங்க வந்துட்டுருக்காங்க. நீ முதல்ல இறங்க, அந்த டவுசரை போட்டுக்குவா. அதான் மக்களே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தரமாக ஒரு குளியல் ஆட்டம் போட்டோம்னா இந்த இடம் நல்லா சேஃப்டியாக இருக்குங்க. அந்தளவுக்கு க்ரௌடும் இல்லை, பார்க்கறதும் அழகாக இருக்கும். மற்ற ஃபால்ஸில் போய் நின்றோமா மூச்சு விட முடியாது, ஒரு மாதிரி அடிக்கும். அந்த மாதிரி நல்லா நீட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க.